ஹாய் ஃப்ரான்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு காலையில் விடிகாலையில் ஒரு 1:30 மணி இருக்குங்க. திருடன் வந்துட்டான் எங்கள் வீதியில். அப்புறம் இங்கே பக்கத்தால் ஒரு அண்ணா அந்த வீடு தெரியுது பாருங்க. அந்த அண்ணா வீட்டில் அவர் முடிச்சிட்டாராட்டுக்கு எந்திரிச்சு அவங்க வீட்டில் உள்ளையில ஏதாவது துணியெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருப்பானாட்டுக்குது. எடுத்துகிட்டு இருந்தப்போ அப்படியே அவர் எந்திரிச்சிட்டு துரத்தும் போது அப்படியே ஒடியாந்துருக்கானுங்க. என்ன இப்போ எல்லா பக்கம் திருட்டு நடந்துட்டு இருக்குது. நீங்கள் ஜாக்கிரதையா இருங்க. பாருங்க துணி இந்த துணி தான் எடுத்துட்டு ஓடி இருக்காங்க. கல்லு மேலே கிடக்கு பாருங்க துணி. இந்த துணி எடுத்துட்டு தான் இந்த வழியா ஓடி இருப்பானு. இங்கே இதில் ஓட மாட்டானுங்க. இந்த வீதி வந்து மெயின் ரோடா, அதனால் இந்த வழியாக ஓட மாட்டா. இந்த வழியாக ஓடினானா கேமரா இருக்குது ஸ்டுடியோவில், அதனால் வந்து ஓட மாட்டானுங்க. நான் எந்திரிச்சிட்டுங்க. நான் நைட்டு ஆனால் நான் எந்திரிச்சது எல்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க. போனதுக்கப்புறம் எல்லாம் முழிச்சிட்டு எல்லாம் பேசிகிட்டு இருந்தப்போ தான் நான் எந்திரிச்சேன். எந்திரிச்சு வெளியில் வந்தால் பேசிகிட்டு இருந்தாங்க. நானும் என்னடா இந்நேரத்துக்கு பேசிகிட்டு இருக்காங்களா என்னென்னு தெரியலேன்னு நானும் ஒரு சந்தேகத்தில் தான் நானும் போய் படுத்துட்டுங்க. ஏன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா 12 மணிக்கு மேலே எல்லாம் அசந்து தூங்குவாங்க. அதனால் அந்த டைம் பார்த்துட்டு திருடன் வருவானாம்மா. ஆள் வந்து எப்படிங்கன்னா வளர்த்தியாக இருப்பானாம்மா, நல்லா கருப்பாக டாயர் போட்டிருந்தானாம்மா. அந்த மாதிரி அடையாளம் சொன்னாங்க. அவனை பேச தெரியல. அப்புறம் அவங்க வீட்டில் வந்து பெட்ஷீட் 2 எடுத்துகிட்டு துரத்தி ஓடிட்டானாம்மா. நாங்களாம் முழிச்சிருந்து ஏதாவது குறுக்காட்டி பிடிச்சிருக்கலாம். ஏற்கனவே எங்கள் அக்கா வீட்லேயும் அப்படித்தாங்க. உள்ளே வந்து கம்மல், அரை பவுன், மோதிரம் எல்லாம் திருடிட்டு போயிட்டானாம்மா. அதை வந்து கண்டே பிடிக்க முடியல. போலீஸ்லாம் வந்தாங்க, எல்லாம் பண்ணாங்க. நீ எப்படி கண்டுபிடிக்கிறது? உள்ளே வீட்டுக்குள்ளே வந்து எடுத்துகிட்டு போகும்போது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது? அந்த மாதிரி எடுத்துகிட்டு போயிட்டா. அப்புறம் அதுலேருந்து எல்லாமே லாக் பண்ணிக்கிறாங்க. கதவெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா லாக் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் யாருமே லாக் பண்ணாத அப்படியே திறந்து வச்சு தூங்குறது இல்லை. அதனால் நாம் தான் வந்து உஷாராக இருக்கணுங்க. நம்ம திருட மூதரா அவன் வந்து பொருள் எடுக்கான்னா நாம் தான் கொஞ்சம் எல்லாம் பார்த்திங்கன்னா திருட்டு அதிகமாக நடக்குது. நான் நிறைய கேள்விப்படுறேன். எல்லா பக்கமே வீடு பூந்து அவங்க ஊருக்கு இது போயிட்டாங்கன்னா 2 நாள் 3 நாள் தெரிஞ்சு வச்சே உள்ளே பூந்து நகை பணம் எல்லாமே எடுத்துக்கிறாங்க. அப்புறம் கேமராவில் வந்து எல்லாம் அது முதல்ல வந்து கேமரா அதிகமாக மாட்ட மாட்டாங்க. ஆனால் இப்போல்லாம் வந்து கேமரா வந்து அதிகமாக வச்சுருக்கனால உனக்கு கேமரா எங்கெங்கே இருக்கோ அந்த பக்கம் போகிறதில்ல. கேமரா இல்லாத பக்கம்தான் போகிறாங்க. திருடனும் கொஞ்சம் உஷாராக தான் இருப்பான். நம்மமும் பொருளை வந்து நம்ம பாதுகாப்பு போகணுங்க. நம்ம பொருள் நம்ம பாதுகாப்பு போகணும். நம்ம பாட்டுக்கு எல்லாமே வெளியில் வச்சுட்டு எல்லாம் நம்ம ஊருக்கு போனாலுமே கொஞ்சம் கொஞ்சம் பாதுகாப்பாக தான் வைக்கணும். நகையை எல்லாமே லாக்கரில் வச்சுருங்க, வீட்டில் வைக்காதீங்க. ஏன்னா நம்ம வெளியிலேயே ஊருக்கு போயிட்டு உள்ளே பூந்து எடுத்துகிட்டு போயிடறானுங்க. பணம் எல்லாமே கொஞ்சம் சேஃப்டியாக வச்சுருங்க. நிறையா இப்போ வந்து திருட்டு நடக்குது. நான் கேள்விப்படுற பூரா இந்த விஷயம் ஏதோ ஒரு பக்கம் நடக்குது. அதனால் நாம் தான் உஷாராக இருக்கணுங்க. சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், இது சின்ன வீடியோ. நெக்ஸ்ட் அடுத்த வீடியோ பார்க்கலாம். பாய்.